ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த பிரேயரை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் பேசுவீராக உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே, உயிர் உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய் தேவன் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை மீட்டெடுத்த ஆண்டவர் உங்கள் வார்த்தையை பகிரங்கமாய் பேசவும் ஒவ்வொன்றும் அக்னியாய் வெளிப்படவும் ஆண்டவரை ஒவ்வொருவர் இருதயத்திலும் ஆண்டவரே பேசப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவன் குறித்த சித்தம் நிறைவேறட்டும். ஒவ்வொருவருக்கும் சுகம் பலன் ஆரோக்கியம் ஆண்டவரை கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். விடுதலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பகிரங்கமாய் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பிரேயரின் நோக்கம் முற்றிலுமாய் நிறைவேற வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவனுடைய சித்தம் முழுமையாய் இந்த இடத்தில் நிறைவேற வேண்டும் என்று செபிக்கிறேன். பெதஸ்தா குளோரி மினிஸ்ட்ரிஸ் ஆரம்பித்ததன் நோக்கம் முழுமையாய் நிறைவேற ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடதைப்பட முடியாது ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்காக இந்த ஊழியத்தின் வாசலை திறந்த தேவன். அந்த ஊழியத்தின் வாசலை ஒருவரும் பூட்டாதபடி தேவன் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆண்டவரை மகிமைப்படும்படியா அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவரை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த மெசேஜ் கர்த்தர் பின்னால ஓட்ட இது கிளார் அடிக்குதுங்க. போட்டுடலாமா? படிக்கிறதுக்கு இந்த லைட் எரிய மாட்டேங்குது. இந்த லைட் என்னமோ பிரச்சனை பண்ணுது. சரியா? 1 கொரிந்தியர் 6:19. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். என்னவென்றால், நாம் உடைய சரீரமானது தேவனாலே பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிந்திருக்கிறீர்களா? 4 பாயிண்ட் இருக்குது. அதனால ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நம்மை முன்குறித்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்மை ஜெனிப்பித்த ஆண்டவர், சிருஷ்டித்த ஆண்டவர், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. எல்லா சரீரத்தையும் எல்லா சரீரம் தேவன் சிருஷ்டித்தது. பட் பரிசுத்த ஆவியினார் உள்ள இருக்கும் பொழுது அது தேவனுடைய ஆலயமாய் மாறிடுது. அதனால நமக்கு சொந்தமே இல்லை. அந்த விதத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வளர்றோம், கிறிஸ்துவோட மகிமையை அறிஞ்சுக்கிற அறிவை தேடுற பிள்ளைகளா மாறிடும். ஏன்னா அந்த உண்மை தெரியாம என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சரீரத்தை கெடுத்துக்கிறது, எதோ செய்யறது, தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடுறது, பாவ காரியங்கள் ஈடுபடுறது, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தில் போறது, தவறான காரியங்கள் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. நம்ம ஆலயம், தேவனுடைய ஆலயம். நம்ம சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, சபைக்கு எப்படி பாதுகாக்கிறோமோ, எப்படி வேலை செய்யறோமோ, அதே மாதிரி நம்முடைய சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும். அது தேவனுடைய ஆலயம். அதை கெடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். அதனால தேவன் நம்மளை உருவாக்கினார். தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார், நம்மை இப்போ ஒரு இது தாயின் கருவில் உருவாகும் முன்னு எனக்கு தெரிந்தன்னா, அப்ப அதுக்கு முன்னால நம்ம இருந்திருக்கிறோங்கிறது உண்மை. தாயின் கருவில் வராதுக்கு முன்னாலே நம்ம இருந்திருக்கிறோம். எப்படி இருந்திருக்கிறோம்? ஒரு ஆவியா இருந்திருக்கிறோம். அந்த ஆவி எங்க இருந்ததுன்னா, பிதாவுடைய தேவனுக்குள் நம்ம ஆவி இருந்தது. அந்த ஆவி ஆண்டவர் பரிசுத்த ஆவி ஊற்றிருக்காருல, அந்த ஆவி எங்க இருந்ததுன்னா, நம்ம பிறக்காதுக்கு முன்னாலே பிதாவுக்குள்ள இருந்தது. அப்போ ஆண்டவர் நம்ம இந்த 2005 வருஷத்துல, நம்ம பிறந்த வருஷத்துல இந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும்னு அந்த ஆவியை, பிதாவுக்குள்ள இருக்கிற ஆவியை அனுப்பிச்சு கொடுத்து நம்ம ஜெனிப்பித்தது ஆண்டவர். ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை ஜெனிப்பிச்சிருக்கிறார். அதனால நம்ம எவ்வளவு விலையேறப்பட்டோம் தெரியுங்களா? நிறைய சிருஷ்டித்தே இருப்பாரு. கரெக்டா நம்ம பேர் வரும்போது, இவள் என்னுடைய மகள்,
இவள் என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் முத்திரையை கொடுத்து ஆண்டவர் ஜெனிப்பித்து இருக்கிறார். ஏன்னா ரட்சிப்புங்கிறது சும்மா கிடைக்காது, எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதனோட மகிமையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம பல பூமி தோன்றாதுக்கு முன்னாலேயே ஆண்டவருடைய மகிமையில நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். இன்னும் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த அண்டசராசனங்கள் எல்லாமே நம்ம முன்னால தெரிஞ்சிருக்கிறோம். அத்தகைய ஒரு அதிலிருந்தா நாம் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியில இன்னைக்கு ஆலயமாய் சரீரத்துல இந்த உலகத்தில் வாழும்படியா ஆட்கள் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அப்படி கொடுத்திருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும், எப்படி வாழணுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆலயமா இந்த சரீரத்தை வச்சு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால நம்ம எவ்வளவு பாதுகாப்பா எப்படி உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, சரீரத்துக்கு அவர் விளக்காவும் இருக்கிறாரு, ஆலயமாவும் வச்சிருக்காரு. அந்த சரீரத்தின் விடுதலைக்காக, அந்த சரீரத்தின் சுகத்துக்காக, அந்த சரீர ரட்சிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதனால சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது மட்டும் இல்லை, அதுக்கு சுகம் கொடுக்கறதும் கர்த்தரே கொடுக்குறாரு, விடுதலை கொடுக்கறதும் கர்த்தரே கொடுக்கும். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவனா இருந்தா நம்மளை ஜெனிப்பித்தது மட்டுமல்ல, பாவத்தில் நம்ம சிக்கி எங்கேயாவது நரகத்துக்கு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பு என தேவன் மனிதனா பிறக்கணுங்கிறது எப்ப அவரு முடிவு பண்ணினார்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணி ஆதாம் பாவத்துக்குள்ளானப்போ அவர் சொன்னது, என் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார். அப்பவே சொல்லிட்டார். அப்போ ஆதியில ஆதாம் ஏவாள் உருவாகி பாவம் பண்ணும் பொழுதே அவர் சொல்லிட்டார், என் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ அந்த பகைதான் இப்போ வரைக்கும் வருது. அவர் தான் இயேசு கிறிஸ்துவா ஸ்ரீயின் வித்துக்கும் என் வித்து, அவரோட வித்து எது? இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு பாவத்துக்கும் அந்த பகை உண்டாக்குவேன்னு சொல்லி அந்த பகை தான் இது வரைக்கும், அந்த தீர்க்க தரிசனம் தான் இப்ப நடந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு, அப்ப பாவத்தில் விழுந்தோடனே ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், நான் பிறக்க போறேன். அப்ப வித்து ஸ்ரீட்டு இருந்து வந்த எல்லா ஜனங்களுக்குமே நான் ரட்சிப்பா வருவேன், பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அந்த சாத்தான் நம்ம பாவத்தில் தள்ளிருந்துட்டு அப்படி, அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்முடைய ஆலயத்தை நம்ம கெடுக்காதபடி பார்த்துக்கணுங்க. மட்டுமல்ல, நமக்கு எந்த சரீரத்தில் பலவீனம் வந்தாலும், நோய் வந்தாலும், வியாதி வந்தாலும் விசுவாசிக்கும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கும் பொழுது நம்ம சுகம் பெறுகிற ஜனங்களா இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, யோவான் 14:12. யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் விசுவாசிப்பான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பாத்தீங்களா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சாரு. பார்வையடைய செய்தாரு, குருடனை பார்வையடைய செய்தாரு, செவிகளை திறந்து விட்டாரு, மரித்தோரை ஆனா என்ன சொல்றேன்னா, அந்த விசுவாசத்தை இந்த கிரியைகளை காட்டிலும் நாம் அதிகமா செய்வோம்னு சொல்றாரு. அதிகமா செய்வோம். அப்ப மார்க் 16:17 பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துறப்பார்கள், நவமான பாஷை. அப்போ இந்த காரியம் எல்லாம் விசுவாசிகளினால நடக்கும். நாம தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொன்னோம்னா இந்த காரியம் எல்லாம் நம்ம மூலமா நடக்கணும். சுகம் கிடைக்கணும், பிசாசுகளை துரத்தணும், ரட்சிப்பு நடத்தணும், இந்த காரியங்கள்லாம் நடக்கணும். அப்ப அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் காட்டிலும் செய்த அற்புதங்கள், தேவன் செய்த அற்புதங்கள் பைபிள் எழுதவே முடியாதான், அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு அந்த 3 வருஷத்துல. அதனால அதை காட்டிலும் தேவன் அதிகமா நம்மளை செய்வின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஏன் இப்ப எல்லாம் நடக்கல அப்படின்னா, விசுவாச குறைச்சல். தேவன் சொன்ன வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அது நடக்காம போகாது. அவர் சொல்லியிருக்கார், என்னை காட்டிலும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்வீர்கள் சொல்லியிருக்கார். ஆனா நம்ம உலகத்துல நம்ம பாக்குறப்ப அப்படி நம்ம கண் முன்னால தெரியறது இல்லை. என்ன ரீசன்னா, விசுவாசம் கம்மியா இருக்குதுதான் ரீசன். அந்த விசுவாச குறைச்சல்னால்தான் நம்ம விசுவாசம் குறைச்சல், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் நம்ம செய்ய முடியல. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்ல, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இல்ல, தேவன் எதுக்காக ஜெனிப்பித்தாரோ அந்த மகிமை நமக்கு புரியல, அந்த ரட்சிப்பின் உண்மை நமக்கு புரியல, அந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சது, நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், தேவன் எப்படி நம்மளை வச்சிருக்கிறாரு, அவரோட பிள்ளைகளாக வச்சிருக்கிறாருங்கிற ஒரு உன்னத மகிமை நமக்கு புரியாதனாலதான் நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கோம். எல்லாருமே இல்ல, நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். அதனால அந்த புரிஞ்சுக்கணும், அந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு புரியணும். நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா நம்ம தேவனோட வழியில் நடப்போம்.
இல்லை அப்படின்னு புரியாம போறதுதான் அந்த பிசாசு தந்திரமா நம்மளுக்கு எல்லாம் சொல்லி நம்ம சிந்தையை மாற்றி அவன் குறுக்க வந்து நம்ம தந்திரமா நுழைஞ்சு சொல்லி குடும்பத்துல பிரச்சனை அதை இதை கொண்டு நம்மள அந்த அறிவுக்கே வர முடியாத அளவுக்கு அவன் பிடிச்சி வச்சிடறான். பல பிரச்சனை வரும்போது யோசிக்க முடியாது, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல, கிறிஸ்தவமா இருக்குமா பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு நம்மளை எல்லா பிரச்சனையும் தாக்கும் பொழுது அதுக்குள்ளேயே உலகத்துக்குள்ளேயே நம்ம போயிடும். அதனால நமக்கு இது தெரிய மாட்டேங்குது. அதனால கர்த்தர் அதை இன்னைக்கு ஊன்றி பேசி இருக்கிறாரு. அதனால நம்ம அதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற பிள்ளைகளாய் மாறணும்னு அவர் விரும்புறாரு. நமக்கு பிரச்சனை உண்டு இல்லைன்னு இல்லை. இன்னைக்கு நாம கண்ணை மூடணும்னா நாளைக்கு பரலோகம் தான் போகணும். அப்ப அந்த வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை, இது குறைஞ்ச வாழ்க்கை. அப்ப நம்ம யாரையும் பார்க்க முடியாது. நம்ம பிள்ளைக பாசமா பேரம் பேத்தி குழந்தைகள்லாம் பார்க்குறோம். ஆனா யாருமே நம்ம கூட வரப்போறது இல்லை, யாருமே வரப்போறது. அப்ப நம்ம எங்க போறோங்கிறது முடிவு. அதை கர்த்தர் நமக்கு நியமிச்சு பரலோகத்தை வச்சிருக்காரு. அதனால அதற்கேற்ற பிள்ளைகளா இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம கர்த்தருடைய காரியத்தை செய்து ஊழியத்தை செய்து அவருக்கு சுத்தமானது செஞ்சு போகும்பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதனால இதுக்கேற்ற மாதிரி அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நமக்கு சுகம் உண்டாகும்னு சொல்றாரு, விடுதலை உண்டாகும் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா லூக்கா 8:43, லூக்கா 8:43 அதை வாசிங்களா? 8:43. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா 48வது வசனம், அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போட என்றார். இதுல பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கதை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த இடத்துல எல்லாருக்குமே சுகம் கிடைச்சதான்னு சொல்ல முடியாது. அந்த விசுவாசத்தோடு தொடரும். அவளுக்கு இருக்கிற விசுவாசம் பாருங்க, எல்லாமே செலவழிஞ்சாச்சு, எல்லா வைத்தியரையும் பார்த்தாச்சு, தீராத உதிர போக்குமா. அவளெல்லாம் விலக்கி வச்சுட்டாங்களாம். அவட்ட ஒரு துர்நாற்றமே அடிக்குமா, யாரும் பக்கத்திலேயே வர மாட்டாங்களாம். வீட்டுக்குள்ளேயே அவனால் இருக்க முடியாது, அந்த வீடெல்லாம் நாருமா. அவங்க ஒரு பெரிய அருவறுப்பான பிறவியாத்தான் அவளை பார்த்தாங்க. அவன் கூட்டத்துக்குள்ள குறைப்பாய்வன் போகக்கூடாதா, யாருக்குள்ளேயும் போகக்கூடாது, தீட்டுப்படும். ஆனா அந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சு அவனால முடியாம தான் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், சுகம் தர்றாரு, ஒரு பயங்கர விசுவாசம், எனக்கு போனா சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தையும் பார்க்கல, ஜனங்களையும் பார்க்கல, நாட்டம் அடிக்குதுன்னு பார்க்கல, குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சரி நம்ம இயேசுவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வரான். ஏன்னா எல்லாத்தையும் தொட முடியாது, பேச முடியாது. அதனால இயேசுக்குள்ள போகவும் முடியாது. கூட்டத்தில் அழுங்காப்புல போய் வஸ்திரத்தை தொட்டுட்டு போயிட்டான். அப்ப தொட்டுட்டு போனவொன்னு என்னாச்சு, வல்லமை புறப்பட்டு சுகமாயிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்து கூட அவளை தொடலை, அவளுக்கு சுகம் கொடுக்கலாம். ஆனா கூட அந்த விசுவாசம் அவளை ரட்சித்தது. அதுதான் அங்க சொல்றாரு பாருங்க, பயப்படாது நிரட்சித்தது. அந்த விசுவாசம் அவளுக்குள்ள, அந்த விசுவாசம் தொடக்கூடாது, அருவறுப்பு தீட்டுப்பட்டுறது. அவள் தொட்டவங்க எல்லாம் தீட்டுப்பட்டுருவாங்களாம். அதனால அவ துணிஞ்சு போய் இயேசுவோட வஸ்திரத்தை மட்டும் தொட்டு அந்த சுகத்தை வாங்கினாலும் அதுக்கு என்ன காரணம், விசுவாசம் தான் காரணம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஆனா பிசாசு நம்ம விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம கூட போராடுவான். நம்ம கூட செபிக்கும் பொழுது விசுவாசம் நமக்கு நல்லா இருக்கும், ஒரு சுகமாயிடுச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் உள்ள என்ன சொல்லுவான்னா, உனக்கு நல்லாகாது, உனக்கு வலிக்குது திருப்பி அப்படின்னு நம்ம மறைமுகமா நம்ம கூட பேசுவான், நம்ம கூட பேசுவான். அதனால அந்த விசுவாசம் அவங்க கூப்பிடுங்க. அதனால அந்த விசுவாசத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை, அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் விசுவாசங்கள் நாள் நமக்கு சுகம் உண்டாகுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனா சுகம் கிடைக்கல அப்படின்னா அது என்ன காரியம்னா நமக்கு கடக்க முடியாதபடி வருகிற சந்தேகம் தான் காரணம். சந்தேகம் தான் காரணம். எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் நடக்கல அப்படிங்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து நம்ம அந்த மகிமையில வளர 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 நமக்குள்ள அற்புதம் நடக்கும். அந்த சாட்சி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணுல இருக்கிறது, கண்ணுல இருந்து சொன்னா கண்ணுல சொல்லலையா, கண்ணுல பாத்தீங்கன்னா உட்காருமா, கண்ணுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. சொல்லலையா, நான் சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சுகர் இருக்கிறனால எனக்கு என்னாச்சு, கண்ணில் ப்ளீடிங் ஆகிட்டுருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன். கண் ஆப்ரேஷன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டேன். இங்கே
ஹாஸ்பிட்டலில் போய் கண் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது கேட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கண்ணில் ப்ளீடிங் ஆகுது, சுகரு, நீங்கள் வந்து 4 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணணும், 2 மாதத்துக்கு கழிச்சு இங்கே வாங்கன்ட்டாங்க. நான் சொன்னேன், எப்படி நாங்கள் ஃபாரின் போகிறதாச்சு நம்ம நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நம்ம போயிட்டேன், குழந்தைக்காக போயிட்டு அங்கே போயிட்டு கண்ணாடி வேறு ஃப்ளைட்டில் மறந்து வச்சு போயிட்டேன்னா, சரி டாக்டர்கிட்ட அனிதாட்ட சொன்னேன், அனிதா செக் பண்ணி கண்ணாடி போடணுன்னு. சரி அனிதா டாக்டர் தானே அதை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் அவங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கண்ணில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்க, கண்ணில் அந்த கண் விழிக்கு பின்னால் நிறைய ப்ளீடிங் ஆகிருக்குன்னு செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் என் கையில் கொடுத்துட்டாங்க. நான் சரி வாங்கிட்டு கண்ணு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போனேன். அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இங்கேயும் சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அப்புறம் கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு, நான் போவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னு, நம்ம எதுக்கு போய் எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்தே லெட்டர் போட்டாங்க, நீங்கள் வாங்க அந்த பிரச்சனை இருக்குல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அனிதா ஆண்டி லெட்டர் வந்ததுக்கு போகலாமான்னு. சரி அனிதா போகலான்னு நான் 1 வாரம் ஜெபிச்சேன். ஆண்டவரே எனக்கு முடியாது, நீங்கள் அந்நிய பாஷையிலேயே ஜெபம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஹீலிங் கொடுத்துதான் ஆகணும் ஆண்டவர், எப்படி எனக்கு கொடுக்காம இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க, இந்த உலகத்துல நீங்கள் இருக்கீங்க, அது ஜீவனோடு இருக்கீங்க, ஆவியா இருக்கீங்க, நீங்கள் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கீங்க, நான் ஒவ்வொரு நிமிஷம் அபிஷேகத்தை உணர்றேன், அதனால எனக்கு சுகம் கிடைச்சாதான் நான் சாட்சியா நிற்க முடியும்னு சொல்லிட்டு நான் போறேன். அனிதாட்டு ஒண்ணுமே சொல்ல, அந்த டாக்டர் பார்க்குறாங்கல்ல, 1 hour தான் டைம். அப்புறம் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் திருப்பி செக் பண்றாங்க. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு டவுட்டுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு கடைசியில் பார்த்து, என்னங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட்டுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸு, அதெல்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் சுகம் கொடுக்குறேன். ஜெபிச்சா கண்டிப்பா நான் சாட்சியா நிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சேன். ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா அந்த பிரச்சனை. கண்ணு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ப்ளீடிங் ஆகுது, ஏதாவது ஒண்ணுன்னா என்ன சொல்றது, சுகர் வந்து எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணவும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு கண்ணு தெரியாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதெல்லாம் நான் யோசிக்கிறேன் மாம்சத்துல. பட் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், எதுக்கு நம்ம பயப்படணும்னு சொல்லிட்டு தைரியமா இருந்தால் டிஸப்பியர் ஆயிடுச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை. அதனால கர்த்தர் சுகம் கொடுக்குறவர். இது மட்டுமல்ல, நான் அங்கே வந்து 2-3 பேத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கெல்லாம் சுகமாயிடுச்சு. பேக் பெயினுக்கு சுகம் பண்ணேன், முதுகு எலும்பு வந்து ஒரு மாதிரி இருக்குது, நரம்பு இதாகிடுச்சுன்னு சொல்லி இப்படி கூணிட்டு வந்தாங்க அந்த சிஸ்டர். அப்புறம் நான் ஜெபிச்சேன். ஐயோ நீங்கள் ஜெபிச்சோன்னே எனக்கு நல்லா இருக்குனாங்க. நான் சொன்னேன், பரவாயில்லைங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்குதுன்னாங்க. இப்படி தான் வருங்க, பிசாசு வந்து உங்களை வந்து அதை போக விடாமல் பண்ணுவான். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, நீ எனக்கு ஒன்றும் வலிக்காதுன்னு நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லுங்க, சொல்ல நல்லாயிடுச்சுங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வலி இல்லைங்கம்மா, அம்மான்னு தான் கூடுவாங்க, எனக்கு வலி இல்லைங்கம்மா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே. அப்புறம் இன்னொருத்தருக்கு இந்த புடனி வலின்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்கள, ஆண்டி உடனே சரியாயிடுச்சு ஆண்டி அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷம். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கேட்டேன், ஏமா நல்லா ஆயிடுச்சு. இல்லை ஆண்டி, நான் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்காருல்ல, நான் உனக்கு கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், வேதனையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நீ வேதனையெல்லாம் கொடுக்காது, ஆண்டவர் எனக்கு அதுல இருந்து வலி போயிடுச்சுங்க. அதனால இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது எனக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் சுகம் கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அதை விசுவாசத்தோடு செய்யறவங்களும் ஆகட்டும், பெற்றுக்கொள்றவங்களும் ஒரு விசுவாசத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் சுகம் கொடுப்பார். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள், சரிங்களா. நாம புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ நோக்கி வந்துட்டோம். அப்ப நம்மளை ஆண்டவர் வேறு பிரிச்சு, நம்ம சந்ததியிலிருந்து, நம்ம முன்னோர்கள் இருந்து, நம்ம சொந்த பந்தத்திலிருந்து வேறு பிரிச்சு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இல்லைங்களா. அதை நாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஒரு தனி வல்லமை இருக்கு, நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, நாம வேறு பிரிக்கப்பட்டவங்க, நமக்கும் இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாரும் நம்மளை வெறுக்கதான் செய்வாங்க, நம்ம கூட பேச மாட்டாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரிதான் பார்ப்பாங்க, வெளியிடத்துக்கு போனாலும் நம்ம வித்தியாசமா தான் பார்ப்பாங்க, அப்படின்னாவே நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க தான். அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணுமே ஒழிய, ஐயோ என்னை எப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க பேச மாட்டேங்கிறாங்க நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் நினைக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் அதுக்காகத்தான் நம்மளை வேறு பிரித்து வச்சிருக்கிறாரு. இன்னும் நம்ம அந்த உலகத்துக்குள்ள போகணும், பழைய மாதிரியே பேசிட்டு இருக்கணும், பழைய மாதிரியே உறவாடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. அதனால அந்த நேரத்தை நம்ம ஆண்டவருக்குரிய நேரமா மாற்றி, ஆண்டவருக்குரிய காரியத்துல வளர வளர நம்ம சந்ததி முழுக்க ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர், நான் யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல, ஆபிரகாம உங்ககிட்ட தான் சொன்னேன், ஆபிரகாம தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவன் அவ்வளவு விசுவாசத்தின் தந்தைன்னு நம்ம சொல்றோம். பட் அவர் விசுவாசத்தின் தந்தையான்னு கேட்டா தந்தை தான். ஆனா கூட அவர் வந்து உண்மையா கீழ்ப்படிந்தார்,
கொஞ்சம் கீழ்ப்படியும். ஏன்னு கேட்டீங்களா, நீ இந்த தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு போ அப்படின்னு சொன்ன, நேரா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவர் போகல. வேறொரு இடத்துக்கு போய் அங்க தங்கி இருந்து, அவங்க அப்பா இறந்தார், அவங்க அப்பா இறந்ததால் அடக்கம் பண்ணிட்டு தான் அப்பவும் லோத்துவு கூட்டிட்டு தான் திருப்பி ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்துக்கு போனார். அதனால அவர் கீழ்ப்படிஞ்சாரு. பட் பார்ஷியலா தான் கீழ்ப்படிஞ்சார், ஃபுல்லா கீழ்ப்படியல. அவரே விசுவாசத்தின் தந்தைன்னு நம்ம பேசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு நம்ம முழுமையா கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம அந்த கிரியையினால நம்ம காண்பிக்க முடியும். அதனால அந்த விசுவாசம் நமக்குள் இருந்ததுன்னா நம்ம நல்லா சுகமா இருக்க முடியும். வீட்லயே அப்படிதான் அந்த விசுவாசம் வளர வளர எல்லா உபாதையிலிருந்து, எல்லா கட்டிலிருந்து, எல்லா பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஏன்னா ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டுட்டாரு, ரத்தத்தை சிந்திட்டாரு, அவர் எல்லாமே ஜீவனையே கொடுத்துட்டாரு. அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மளுடைய கண்கள், பிரஜாதிகள் கண்கள் சுத்தமா மறைக்கப்பட்டிருந்தால் நம்மளுடைய கண்களுமே மறைக்கப்பட்டுதான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லா உள்ள வந்தா பிசாசு என்ன பண்றான்னா அவங்களையெல்லாம் தொடமாட்டான், நம்ம கிட்ட தான் வருவான். ஏன் நம்மளுக்கு முழுமையா விவரமாயிருவோமோ, இவங்க உள்ள ஃபுல்லா போயிடுவாங்களோ, இவங்க நல்லா உண்மை தெரிஞ்சுப்பாங்களோன்னு சொல்லி நம்மளை மறைக்கிற மாதிரியே சந்தேகத்தை கிளப்பிட்டே இருப்பான் நமக்கு. ஒரு வியாதியை கொடுத்து அதுல ஒரு சந்தேகம், பாரு உனக்கு தான் வியாதி அவங்களுக்கு தான் வியாதி, நீ என்ன ஸ்பெஷல், நீ என்ன கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணின பாரு, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியாத மாதிரியே அவன் கொண்டு போவான். இதெல்லாம் தந்திரம். அவனுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, தந்திரம் மட்டும்தான் இருக்கு. அவனுக்கெல்லாம் அறிவு இல்லைங்க. அறிவு இருந்திருந்தா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரையறக்கே விட்டுருக்க மாட்டான். சந்தோஷமா ஒப்பு கொடுத்து போனான். பாத்தியா, ஆட்களையில் ஏவி விட்டு கொல்லும் கொல்லும் சொன்னாங்கல்ல, சிலுவையில் அறையும் நல்லா பேசினாங்கல்ல. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா பிசாசு சொல்ல வச்சான். ஏன் சொல்ல வச்சான் அவனுக்கு தெரியாது. கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தழுவாரு. அவர் உலக மீட்புக்காகத்தான் ஜீவனை கொடுக்குறாருன்னு அவனுக்கே தெரியல. அதனால அவன் விட்டுட்டான். ஆனா பார்த்தா இவர் சிலுவையில சந்தோஷமாயிட்டான். ஆனா 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது அவனுக்கு தெரியும். அவனுக்கு ரகசியம் தெரியாது. நம்மளை அப்படியே ஒரு மாதிரி தந்திரமா நம்மளை எல்லாம் போட்டு அப்படியே அடிபணிய வச்சு, நான் இருக்கேன் வரேனே நம்மளை பயப்படுத்தி அந்த பயத்துக்குள்ளாகிறவங்க அவனுக்கு அடிமையாகிடுவான். அந்த பயத்திலிருந்து தெளிஞ்சு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன், உன் பயத்தின் ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தியை. அந்த தெளிந்த புத்தி நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம கர்த்தரை முழுமையா அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அது 100% விசுவாசம் இருந்தா மட்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அதே மாதிரி இப்ப எப்படி அந்த பொண்ணு அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து விசுவாசத்தினால வெளியிலாங்க, அதே மாதிரி ஆண்டவர் நம்மளையும் விசுவாசத்தினால விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார். ஆணித்தரமா ஒரு விசுவாசம் இருதயத்தில் இருக்கணும். அது யாருமே என்ன சொன்னாலும் நம்ம எடுத்து போட முடியாத அளவுக்கு ஒரு விசுவாசம். கர்த்தர் என்னோடு இருக்கார், என் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் என்னை ஆலயமா வச்சிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துறார், எனக்கு சுகம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான விசுவாசம் தான் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ஏன்னா நம்மளை விடாது, குடும்பம் விடாது, உலகம் விடாது, சாத்தான் விடாது, பிரச்சனை விடாது, எதுவுமே நம்மளை விடாது. அத்தனை விட்டுட்டு கர்த்தருக்காக நாம விசுவாசத்தில் நின்னாதான் இந்த காரியமெல்லாம் நமக்கு எடுத்துக்க முடியும், நம்ம சுதந்திரிக்க முடியும். அதனால இன்னொரு காரியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம், டைம் ஆயிடுச்சா, லூக்கா 18ஆம் அதிகாரம், அது எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரியல. அதே மாதிரி பரவாயில்ல விடுங்க. 35 43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன காரியம்னா, அந்த பத்திமை குருடன் குருடனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு. அவன் விசுவாசத்தோடு போய் கேட்ட உடனே அந்த 41 42 வசனம் மட்டும் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 41 42. என்ன செய்ய வேண்டும் என்றிருந்தாய் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, விசுவாசம் என்றார். அதே மாதிரி கண்ணு குருடா இருக்கிறவன ஆண்டவர் கேட்கறது என்ன, உனக்கு விசுவாசிக்காம பிறவிலேயே குருட, எப்படி ஆப்ரேஷன் பண்ணா கூட சரியாகும். ஆனா அவர் சொல்ற உன் விசுவாசம் தான் உன்னை இருக்கு. அப்ப அந்த விசுவாசம் இருந்தா அந்த பிறவிக்குள்ளனுக்கு கூட சுகம் கிடைக்குது. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா பக்கம் நடக்குது. பெனிகின் மீட்டிங் நான் அவர் மெசேஜே உட்காந்து கேட்டேன். இங்கிலீஷ் மெசேஜ் தான் நல்லா கேட்டேன். அப்புறம் எஸ்ஐகே பிரான்சிஸ் மெசேஜ் கேட்டேன். எல்லாம் கேட்க நிறைய அற்புதம் நடக்குது.
நம்ம வந்து அப்படியே இதா இருக்கும். பட் இந்த மாதிரி பிறவி குருடரெல்லாம் பார்வை அடையிறாங்க, எல்லாமே நடக்குது. அதனால அந்த ஒரு அற்புதம் நமக்கு வேணும்னா நம்ம அந்த விசுவாசம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த 2 பாட்டு எடுத்தேன். அதனால இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால கர்த்தர் இந்த காரியங்கள் இன்னைக்கு இந்த சுகத்தை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நானும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியம் சுகம் இல்லாம இருக்கோ, என்னென்ன காரியம் நம்ம வீட்டுல நடக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன விசுவாசம் இருக்குமோ அப்படியே நடக்கும். அதனால ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாது. அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, அதாயிடுச்சு இதாயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் நம்மளை ஸ்பெஷல் சில்ட்ரனா நம்மளை வச்சு அவர் ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை பாதுகாத்து கொண்டு பார்த்துட்டே இருக்கிறார். அதுக்கு பாத்திரவான்களா இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரமா பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, ஒரு ஜாதி ஜனங்களா இருக்கிறவங்க உண்மையான ஆண்டவரை தெரியல. அவங்களுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனோடு இருக்கிறாருன்னு தெரியாம ஜீவனே இல்லாத ஒரு தெய்வத்தை அவர் வணங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு புரியணும், நம்ம ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே தேவன், அவர் ஆவியா இருக்கிறாரு. எந்த ஆண்டவருமே வந்து மனுஷனா வந்து பிறக்கல, அவர் தான் மனுஷனா வந்து பிறந்து சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தது மட்டும் இல்ல, உயிர் தெழுந்த ஜீவனா இருக்கிறார். அது உயிர் தெழுந்த ஜீவன்கிறதுக்கு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன்னுன்னு நம்ம வரலாறே பிரிக்கப்பட்டிருக்கு. அது நடக்கலைன்னா வரலாறு பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த வரலாறை சாட்சியா வைக்கும் பொழுது கிறிஸ்து உண்மையிலேயே இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், உயிர் தெழுந்தாருங்கிற உண்மை இருக்கும் பொழுது நாம விசுவாசிக்கணும், இன்னொரு உலகம் இருக்குது, இன்னொரு பரலோகம் இருக்குது. நம்ம வந்து இப்ப வந்து உண்மையிலேயே நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த உலக பூமி சின்னது, ஆனா பெரிய உலகம் நம்ம தாண்டி இருக்குதுங்கிற உண்மை நமக்கு புரியணும். அதுல வந்து தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறாரு, அப்ப பெரிய பரலோக சிங்காசனம் இருக்குது, அப்புறம் அதே சமயம் அசுத்தாவிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியணும். அது புரிஞ்சாதான் நமக்கு தெரியும். இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு, ஒரு சின்ன பாயிண்ட். ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. விண்வெளியில் போய் ஆஸ்ட்ராலஜி அந்த மூணுக்கு அதுக்கெல்லாம் போனவர், நிறைய கண்டுபிடிச்சி. அப்புறம் அவர் வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாராம். இவர் பைபிள் வாசிச்சுட்டு இருந்திருக்காரு. என்ன படிக்கிறீங்கன்னு, பைபிள் வாசிச்சுட்டு. என்னங்க இதை போய் படிச்சுட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்தவ புக்கை, நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட், உங்க மேலே நல்லா மரியாதை வச்சு நீங்கள் போய் இதை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். இதை பற்றி சொல்லுங்க, என்னங்க சயின்டிஸ்டாக இதை படிக்கிறீங்க? அவர் சொன்னாராம், இப்போ எனக்கு ட்ராவல் பண்ணல, பேச முடியலப்பா, நான் இறங்குற ஸ்டாப்பிங் வந்துச்சு, நீ என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டாராம். சரின்னு அட்ரஸ் கொடுத்துட்டு கார்டு கொடுத்துட்டு போயிட்டேன். அவர் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீட்டுக்கு போகும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டில் டேபிள் மேலே பூமியோட எல்லாம் வச்சு, அவர் சயின்டிஸ்ட் தானே, கோல் எல்லாம் வச்சு எல்லாம் வச்சிருக்காரு. அப்புறம் அழகா தத்ரூபமா பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஆள் உள்ள வந்தோன்னா, இது இவ்வளோ அழகா வச்சிருக்கீங்க, நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. அப்ப இவர் சொன்னார், நான் பண்ணலீங்க, ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தேன், வீட்டை திறந்து பார்த்தா, கதவை திறந்து பார்த்தா உள்ளால இப்படியே இருக்குதுங்க அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க, நான் நம்ப மாட்டேங்க, எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் அவர், இல்லைங்க நிஜமாவே இல்லைங்க, நான் ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்து பாக்குறேங்க, கதவை திறந்து பாக்குறேன், இப்படி எல்லாம் அழகழகா வச்சிருக்குங்க. போங்க, சும்மா விளையாட்டு பண்ணாதீங்க, நீங்க எனக்கு உண்மை சொல்லுங்க. அப்புறம் சொன்னாராம், இதையவே நீ நம்ப மாட்டேங்கிறியே, இங்க வச்சதையவே யாரு உருவாக்கல, தானா வந்து சொன்னதுக்கு நம்ப மாட்டேங்கிறீல, அப்ப அண்ட சராசரத்தை உலகத்தையும் ஒருத்தர் சிருஷ்டிப்பாருங்கிறத நீ நம்புறியா? இதை நம்பல, இல்ல யாருமே பண்ணலைங்க, நம்பல. இவ்வளவு பெரிய உலகத்தை யாராவது பண்ணிருப்பாங்கல்ல? அப்போ அந்த சிருஷ்டித்தவர் ஆண்டவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் படிச்ச புக்கு, அவர் எழுதின புக்கு, அவரோட வார்த்தை நான் வச்சிட்டு இருந்தேன். இப்ப புரியுதா நான் ஏன் வார்த்தை படிக்கிறேன்னு? அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையினாலதான் உலகம் ஜெயிப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் புரிய வச்சார். அவர் கொஞ்ச நாள்ல பைபிள் வாசிச்சு ரசிக்கப்பட்டார். அதனால அந்த உண்மை நமக்கு புரியும். உலகம் வந்து தானா அப்படியே தொங்கிட்டு இருக்க முடியாது. அதை உருவாக்கினவர் ஆண்டவர், அதை நிலை பெயராமல் வைத்திருக்கிறது ஆண்டவருங்கிறது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிறிஸ்துவண்டை வந்துருவாங்க. ஏன்னா அவங்க நம்பிட்டு இருக்கிற சாமியோ வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பண்ணலை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, உயிர் தளவும் இல்லை, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அன்பையே பிரதானமா சொல்லியிருக்காரு, இரக்கத்தையே பிரதானமா சொல்லி, கிருபையே பிரதானம். அவங்க எல்லாம் அப்படி சொல்றது இல்லை. என்ன பண்றாங்க, ஏதாவது ஒன்று தப்பா சொல்லி கொடுத்துறாங்க, அதன்படி மக்கள் ஜனங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு எப்படி, இப்படிதான் வாழணும், நீ பிறரை நேசிக்கணும், நீ கர்த்தரை நேசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம வாழ்க்கை சண்டை சச்சரவு இருக்காது. இருந்தாலும் அது சமாதானமா நம்ம முடிச்சிருவோம். மற்றவங்க எல்லாம் சமாதானமா போக முடியுமா? சண்டை சச்சரவுல
குடும்பத்தை ஓட்டிட்டு கஷ்டப்பட்டு அதை அடிதொடி ரகலைக்கு போய் என்னமோ நடந்துட்டு இருக்குது உலகத்துல ஆனா நம்ம குடும்பத்துல அப்படி நடக்காது. நடக்குன்னு சொல்லுவாங்க அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில். கிறிஸ்தவங்க எல்லாமே கிறிஸ்தவங்க கிடையாது. உண்மையா ஆண்டவரை நேசிச்சு அவர் கீழ்ப்படியவங்க மட்டும்தான் கிறிஸ்தவங்க. அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி காரியம் நடக்காது, சண்டை சச்சரவு நடக்காது. ஆண்டவர் பல விதத்துல ஆசீர்வதிப்பார். இப்ப நான் நல்லா சாட்சி, ஆண்டவர் ஆசீர்வதித்து சாட்சி. ஒண்ணுமே தெரியாது என்ன ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு நிற்க வச்சு எங்க பையங்களை பாரி நினைச்சு இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா இருந்து பேர குழந்தைகளை பார்த்து இன்னைக்கு அவன் சர்ச்சு பாஸ்டர் ஆகி ஊழியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த காரியங்களை யாருனால் வந்தது? இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தாரு. ஏழ்மையானது மற்றவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி இதெல்லாம் சரியாக செய்யும் பொழுது அந்த புறஜாதி ஜனங்கள் நம்மளை பார்த்து அவங்க திருந்தணும், அவங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளணும். நாம மத மாற்றம் எல்லாம் பண்றது இல்லை. மனசு கிறிஸ்துவ கும்பிட்டு பாரு, ஜெபம் பண்ணி பாரு, உனக்கு நல்லது நடக்கும். அவ்வளவுதான் நம்ம சொல்றோமே ஒழிய ஜாதி மாத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது? நல்லதானே சொல்றோம். குடும்பத்தில் நிம்மதி வரும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஒரு ரட்சிப்பு உண்டாகும். சரிங்களா? இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா.